லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். தேர்வு முறைகேட்டை தடுக்க மத்திய அரசு அதிரடி திட்டம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டில்லியில் போராட்டம் நடந்து வருகிறது. பார்லிமெண்டிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் தேர்வு முறைகேடுகளில் சிக்கினால் 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு சட்டம் 2024 திருத்தங்களை அறிமுகப்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திருத்த மசோதா வரும் திங்கட்கிழமை பார்லிமெண்டில் அறிமுகம் செய்யப்படும் என தெரிகிறது. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டு ஜெயில். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரம் பாடலை இயற்றி 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. இதை கொண்டாடும் வகையில் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை முழுவதும் பாட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அரசு நிகழ்ச்சிகள் துவக்கத்திலும் இறுதியிலும் தேசிய பாடலான வந்தே மாதரம், தேசிய கீதமான ஜனகண மன பாடல் பாட வேண்டும் என தெரிவித்துள்ளது. இந்த பாடலுக்கு இடையூறு விளைவித்தாலோ அல்லது அவமரியாதை செய்தாலோ 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா ராஜ்யசபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தாக்கல் செய்தார். தேசிய கொடி, தேசிய கீதம் போன்ற முக்கிய சின்னங்களுக்கு இணையான அந்தஸ்தை வந்தே மாதரம் பாடலுக்கும் வழங்குவதே இதன் நோக்கம் என மத்திய அரசு கூறியுள்ளது. நீட் விவகாரத்தால் அமளி. 5வது நாளாக பார்லிமெண்ட் முடக்கம். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் 20ஆம் தேதி துவங்கியது. நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரம், டெல்லியில் கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி போராட்டம், அவர்கள் மீதான போலீஸ் தடியடி குறித்து விவாதிக்க கோரி காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் கூட்டத்தொடரின் முதல் 4 நாட்களும் பார்லிமெண்ட் நடவடிக்கைகள் முற்றிலும் முடங்கின. 5ஆம் நாளான இன்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பிரதமர் மோடி பார்லிமெண்டில் பதிலளிக்க வேண்டும், விரிவான விவாதம் நடத்த வேண்டும், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்டோர் முறையே ராஜ்யசபா, லோக்சபாவில் அமளியில் ஈடுபட்டனர். அமளியை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் அமைதி காத்தால் அரசு விவாதிக்க தயார் என பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியை கைவிடாததால் லோக்சபா, ராஜ்யசபா இரண்டுமே நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் தொடர்ந்து 5வது நாளாக பார்லிமெண்ட் முடங்கியது. குவைத் உட்பட 3 நாடுகள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல். அமெரிக்க படைகளுக்கு கடும் சேதம். ஈரான், அமெரிக்கா இடையிலான போர் மீண்டும் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. 4 மாத சண்டைக்கு பின் மத்திய கிழக்கில் சில நாட்கள் அமைதி நிலவியது. அமெரிக்கா, ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை பலன் தராததை அடுத்து மீண்டும் போர் தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் முக்கிய இடங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியது. அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்தியது. அண்டை நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் குவைத் மீது சில தினங்களாக ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரான் தற்போது ஜோர்டான், பஹ்ரைன் நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. 3 நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதில் அமெரிக்க படைகளுக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவும் பதில் தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் கடும் பதற்றம் நிலவுகிறது. ஈரானில் வசிக்கும் வெளிநாட்டினர் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விஜய்க்கு திருஷ்டி கழிக்க அத்துமீறிய ரசிகர், இதெல்லாம் என்ன மனநிலை? வானதி கண்டனம். முதல்வர் விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் நேற்று தமிழகம் முழுவதும் வெளியானது. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. படம் வெளியானதை அடுத்து திரையரங்குகளில் விஜய் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். திருச்சி தெப்பக்குளம் அருகே உள்ள ஒரு தியேட்டரில் முதல்வர் விஜய்க்கு திருஷ்டி இருப்பதாக கூறி சேவலை பலியிட்டு அதன் ரத்தத்தை விஜய் பேனர் மீது ரசிகர் ஒருவர் தெளித்தார். இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதனை பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி தலைவி வானதி கண்டித்துள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் உண்மையாகவே அறிவு முதிர்ச்சி பெற்றவர்கள்தானா என்ற சந்தேகம் எழுகிறது. ஏழைகளுக்கு உதவுவது, அன்னதானம் கொடுப்பது என அபிமான நட்சத்திரங்களின் படங்களை கொண்டாட எத்தனையோ வழிகள் உள்ளன.
ஆனால் கடவுள்களுக்கு உகந்த சில செயல்களை, நம்பிக்கைகளை நடிகர்கள் முன் திணிப்பது நாளடைவில் மற்றவர்களும் பின்பற்றத் தொடங்கும் தவறான உதாரணமாகிவிடும். இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை என்றே தெரியவில்லை. இனி இதுபோன்ற செயல்களை அனுமதிக்காவண்ணம் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க தாவேகா அரசை வலியுறுத்துவதாக வானதி அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஆட்சிதான் மாறியிருக்கு, காட்சி எதுவும் மாறவில்லை. நயினார் நாகேந்திரன் தாக்கு. தூத்துக்குடியில் போலீஸ் கஸ்டடியில் இறந்த அருணாச்சலம் என்ற இளைஞரின் வீட்டிற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரது தாய்க்கு ஆறுதல் கூறினார். நாகராஜ் அவருடைய புதல்வர் திரு அருணாச்சலம் என்பவரை அதிகாலை 6 மணிக்கெல்லாம் வீட்டில் வந்து அழைத்து சென்று போலீஸ் முதுகுல நல்ல தடியடி நடத்தியிருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு சிறு வயது இளைஞனை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தூத்துக்குடி சவுத் காவல் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருக்காங்க. பிற தலையிலே அடிபட்டிருக்கு. அதனுடைய விளைவாக அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. காலையிலிருந்து போன பையன் திரும்பவே இல்லைன்னு பெற்ற தாய் இங்கே இருக்கிற இந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணி தேடி இருக்காங்க. பிறகு சாயங்காலம் தான் காவல் நிலையத்தில் வந்து இருப்பதாக சொல்லி பிறகு காவல் நிலையத்தில் போய் பார்த்த உடனே அவர் வெளியே பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அங்கேருந்து அழைத்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. பிறகு இந்த தாய் கதறி அழுது எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஆஸ்பத்திரியில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. பிறகு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முதுகில் நல்லா அடிபட்டு முதுகு இரத்த காயம் இருந்திருக்கு. தண்டு வடத்தில் அடிபட்டிருக்கு. இதை பெற்ற தாய் தான் கதறி அழுது அவங்க ஆஸ்பத்திரியில் தொடர்ந்து சிகிச்சை இது பண்ணியிருக்காங்க. பிறகு தலையில் அடிபட்டதுனால அவங்க மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு அவர் ஆஸ்பத்திரியிலே பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. அந்த அருணாச்சலத்தின் உதவினால தான் இந்த குடும்பமே தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காவல்துறை இவ்வளோ அத்துமீறி வீட்டில் இருந்த நபரை எடுத்துக்கொண்டு போய் இந்த மாதிரி அடித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த குடும்பத்திற்கு கண்டிப்பாக ஒரு இழப்பீடு கொடுக்க வேண்டும். இது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நார்வேயில் சிறையில் இருந்த ஒருத்தன் இதே மாதிரி காவல்துறை அடித்து அவர் இறந்திருக்க சபரியவர்மன். இது 2வது நிகழ்ச்சி அல்ல, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு 2 தினங்கள் 3 தினங்கள் முன்னால் ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க. அது பிறகு பரிசோதனையில் பார்த்தா அவங்க வந்து காவல் நிலையத்திலே போலீஸார் அவருக்கு கற்பழிப்பு நடத்தி அந்த பெண் இறந்துருக்காங்க. இன்றைக்கி தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வருது. இதுவும் அந்த சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடக்குது. அது மட்டும் இல்லை, காவல்துறை காவலர்கள் வந்து அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதாபிமானம் இல்லாமல் இந்த பெற்ற தாய் முன்னாலேயே ஒரு மகன் சாகுன்ற அளவுக்கு ஒரு தடியடி நடத்தியிருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செய்யும்போது கூட காவல்துறையினர் வந்து நாக்கை துரித்து கொண்டு பிரஸ் ரிப்போர்ட்டரை ஒழுங்காயிரி அடிப்பட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே பல ப்ரெஸ் மீட்லேயும் பல இடங்கள்லையும் நான் சொல்லியிருக்கிறேன். காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதனுடைய பலனை இன்னைக்கு எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயகம் படம் பார்க்கறதெல்லாம் இருக்காங்க தவிர வாக்களித்த மக்களுக்கு தங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதில் அக்கறை செலுத்தவில்லை. இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரியா சாத்தாங்குளத்தில் 2 பேர் அடித்து கொல்லப்பட்டாங்க. சாத்தாங்குளத்தில் 2 பேர் அடித்து கொல்லப்பட்டு இன்னைக்கு அதில் உள்ளவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால அன்னைக்குள்ள அரசாங்கம் அன்னைக்கு போச்சு. அதன் பிறகு சிவகங்கையில் நடந்த சம்பவம், சிவகங்கையில் நடந்த லாக்அப் சம்பவம் அந்த அரசாங்கமும் போச்சு. ஆனால் அதெல்லாம் அந்த ஆட்சி காலத்தில் கடைசி கட்டத்தில் வந்துச்சு. ஆனால் இப்போ ஆரம்பத்திலே இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆட்சிகளுக்கும் இந்த ஆட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. காட்சிகள் தான் மாறிக்கொண்டே இருக்கிற தவிர ஆட்சியில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. மக்களுக்கு எந்த விதமான நன்மை இல்லை. தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஸ்பத்திரியில் நோயாளிகளுக்கு இன்னைக்கு பத்திரிகையில் பார்க்குறேன்,
எல்லாம் எலி போய் கடிச்சு அதுல வேற கட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனா அமைச்சர்கள் வந்து இந்த அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில பக்கத்துல இருந்து சினிமாவில் தண்ணி இல்ல, இன்னைக்கு தியேட்டர்ல போய் சினிமா படம் பார்த்துட்டு இருக்காங்க. இது மக்கள் தான் முடிவு செய்யும்.